வணக்கம். இன்றைக்கி நாம் குழம்பு மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், அதுக்கு தேவையான பொருள் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னோடய அத்தையோடைய ரெசிபி. நம்ம இதெல்லாம் ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம். அதாவது குழம்பு மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, இதெல்லாத்தையுமே ஒரு சீரீஸாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார மிளகாத்தூள். அதாவது நம்ம வறுவலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இல்லை நான்வெஜ் ஐட்டம் ஏதாவது வறுக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அதுக்கான தூளை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 150 கிராம் கொம்பு மஞ்சள் எடுத்துப்போம். அப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் பச்சரிசி, 100 கிராம் சோம்பு, காஞ்ச மிளகா 3/4 கிலோ. கார மிளகான்னு கிடைக்கும் கடையில், அதை வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வெயிலில் ஒரு முறை நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குழம்பு மிளகாத்தூள். நம்ம காரக்குழம்பு, சாம்பார் இது எல்லாத்துக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் குருமாவுக்கு கூட இந்த பொடி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 200 கிராம் கொம்பு மஞ்சள், 200 கிராம் தோரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, மிளகு 150 கிராம், சீரகம் 150 கிராம், சோம்பு 50 கிராம், 4 ஸ்பூன் வெந்தயம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, கலர் மாற வேண்டாம், காஞ்ச மிளகா 300 கிராம், பச்சரிசி 2 கைப்பிடி, தனியா 1.5 கிலோ. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிஷினில் கொடுத்து மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மிளகாத்தூள்லையும் 1.25 ஸ்பூன் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. இன்றைக்கி நாம் காரத்தூள், குழம்பு தூளோட ரெசிபி பார்த்தாச்சு. நான் சொல்லியிருக்க அளவு 4 பேருக்கு 6 மாதத்துக்கு வரும். திரும்ப நாளைக்குன்னா மற்ற பவுடர்ஸோட வீடியோ போடுறேன். நன்றி.